ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி வந்துட்டு சி ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லைன்னு எப்படி நமக்கு தெரியும்? அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரிவர்ஸ் பண்ண பிறகு அதே வேர்டு திரும்ப கிடச்சிதுன்னா அதை நம்ம பாலிண்ட்ரோம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஆர்ஏஆர், இதை நம்ம திருப்பி போட்டாலும் ஆர்ஏஆர் தான் கிடைக்கும். ஓகேவா? அதே போல் ராமர், இதை நம்ம திருப்பி போட்டாலும் அதே தான். அதே போல் மலையாளம், இந்தமாரி ஒரு சில வேர்ட்ஸை நம்ம திரும்ப ரிவர்ஸ் பண்ணாலும் சேம் வேர்டே கிடச்சிதுன்னா அதை நம்ம பாலிண்ட்ரோம்னு சொல்லலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் 2 கேரக்டர் அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். என்டர் எ ஸ்ட்ரிங்னு சொன்னதும் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்போம். அதை இன்புட்டாக வாங்கி ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறோம். அதை எடுத்து நம்ம பியில் ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் மூலிமா காப்பி பண்ணிக்கிறோம். இப்போது பியை வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் மூலிமா வேல்யூவை ரிவர்ஸ் பண்ண பிறகு இந்த ஸ்ட்ரிங் கம்பேருங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி ஸ்ட்ரிங்கை வச்சு ஏ ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ணும். இது ஒரு இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேமாக இருந்துச்சுன்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். நம்ம 0 = 0 இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூனா நமக்கு சேம்னு பிரிண்ட் ஆகும், இல்லைனா நாட் சேம்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸ் பண்ண பிறகு சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு அதில் 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்லைன்னா வச்சுக்கிங்களேன், ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ, கிரேட்டராக இருந்துச்சுன்னா வேல்யூ வந்துட்டு கிரேட்டராக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும், லெஸ்தனாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது ஏ அப்படின்னு ஒரு கேரக்டர் அரே இருக்குது, பின்னு ஒரு கேரக்டர் அரே இருக்குது. ஓகே, இப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் எ ஸ்ட்ரிங் தான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். நான் ஆர்ஏஆர்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். அது போயிட்டு ஏல ஸ்டோர் ஆகிடும். லாஸ்ட்டாக நல் வச்சிரும். ஸ்ட்ரிங்காக ரைட் பண்ணாலும் லாஸ்ட்டாக நல் வச்சிரும். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் மூலயமா ஏல இருக்கிற வேல்யூ பியில் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்கேயும் வந்து ஆர்ஏஆர்னு வந்துடும். இப்போது ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் மூலயமா பியை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுறேன். இப்போ ரிவர்ஸ் பண்ணாலும் நமக்கு அதே தான் வரும். இந்த ஆர் இங்கே வரும், திரும்ப இங்கேயே வரும், இந்த ஆர் இங்கே போகும். அப்போ இது மூணும் போன பிறகு புதுசாக வந்த வேல்யூ இதுவாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்க்ஷன் மூலயமா பியோட வேல்யூவை ஏ கூட கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணால் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேவா? ஈக்குவல்னால் நமக்கு 0ன்னு ஒரு இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம இஃப் கண்டிஷனில் இஃப் 0 = 0 செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூனா என்ன பண்ணிடுறோம்? ட்ரூ பார்ட்டில் சேம்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு அவுட்புட்டில் சேம்னு வரும். இதுவே வந்துட்டு நான் ஆர்ஏஆர்னு கொடுக்காம ஆர்ஏஎம்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதை ரிவர்ஸ் பண்ணால் எம்ஏஆர்னு கிடைக்கும். அப்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு சேம் கிடையாது. அப்போது வந்துட்டு ஒரு நெகட்டிவோ பாசிட்டிவ் வேல்யூ வரும். அப்போது அந்த வேல்யூ = 0 கேட்கும்போது ஃபால்ஸு, கண்டிஷன் ஃபால்ஸ்னால் நாட் சேம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட்டில் வரும். அவ்வளோதான், ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணால் string.hங்கிற ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுவோம். என்டர் எ ஸ்ட்ரிங் கேட்குது. ஃபஸ்ட்டு வந்து பாலிண்ட்ரோம் டைப்பில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்போம், ஆர்ஏஆர். இதை ரிவர்ஸ் பண்ணால் சேமாக தான் நமக்கு வரும், அதனால் இது பாலிண்ட்ரோம். இப்போ வேறு இன்புட் கொடுப்போம். இப்போ நாட் பாலிண்ட்ரோம் டைப்பில் கொடுப்போம். இப்போ ஆர்ஏஎம்னு கொடுப்போம். இது நாட் சேம்னு வருதா? அப்போ ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு கம்பைலர்லாம் ஒர்க் ஆகலை. ஓகேவா? ஒன்லி வந்துட்டு ஓல்டு கம்பைலர், டர்போசி அந்தமாரி கம்பைலர்ஸில் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே ப்ரோக்ராமை நான் ஆன்லைன் கம்பைலரில் ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆன்லைன் கம்பைலரில் இந்த சேம் ப்ரோக்ராமை காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு வந்துட்டு ஒரு எரர் வருது. strrev ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட் கம்பைலரில் எடுத்துக்கல. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு ஓல்டு கம்பைலரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், லேட்டஸ்ட் கம்பைலரில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்துட்டு பாலிண்ட்ரோம் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.